அனைவருக்கும் வணக்கம். நான் விஸ்வராஜ். இந்த வீடியோல நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த 2த்துக்கும் உள்ள வேறுபாடுன்னு சொல்லலாம், டிஃபரன்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எந்தெந்த ஃபேக்டர்லாம் வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, எந்தெந்த பேசிக்கான ஒரு விஷயங்கள்லாம் நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றத ஒரு ஷார்ட்டா வந்து அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுடைய வந்து சேரும். ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம், ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர், ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கூலிங் மீடியம்னு சொல்லுவோம். இதில் கூலிங் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏர் இஸ் ஏ கூலிங் மீடியம். இதுவே ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூலிங் மீடியம் வந்து அங்கே ஆயில், ஜென்ரலி மோஸ்ட்டாக வந்து மினரல் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயமா இருந்தாலும் எந்தெந்த ஃபேக்டர்லாம் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கினாலும் அது வந்து எப்படி இருக்கணும்னு நம்ம நினைப்போம்னா, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஸோ அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஓகே. ஆனால் இதுவே ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அதில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த ஆயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதில் கண்டாமினேஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரேஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு எவ்ரி 1 இயர் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இட் இஸ் நாட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஸோ அப்போ மெயின்டெனன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் பெஸ்ட், ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் நாட் எ பெஸ்ட். அதாவது மெயின்டெனன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. அடுத்தது ரெண்டாவது நம்ம மெயினாக விஷயம் பார்க்குறது சேஃப்டி. ஸோ எப்படி அதில் வந்து எந்த மாதிரி சேஃப்டி வந்து இருக்கு டு த பீப்புள், டு த கம்பெனி, டு த மால், ஷாப்பிங் மால், வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்வரான்மெண்டல் சேஃப்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சேஃப்டி ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப லெஸ் சேஃப்டி ரிஸ்க் தான் இதில் இருக்குது. என்வரான்மெண்டல் சேஃப்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர். ஆனால் ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த மாதிரி கிடையாது. ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் சேஃப்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் காரணம் அப்படின்னா, அந்த இதில் யூஸ் பண்ணுற ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஈஸிலி ஃபயர் கேச்சபிள் ஒரு மெட்டீரியல் அது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது சப்போஸ் ஆயில் ஸ்பில்லேஜ் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபயர் கேட்ச் ஆகிடும். அங்கே இருக்கிற டோட்டல் இருக்கிற சரௌண்டிங் பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கும்போது ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் பெஸ்ட் அண்ட் ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் நாட் பெஸ்ட். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இதில் வருவோம் காஸ்ட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம், சேஃப்டி, அடுத்தது காஸ்ட். ஸோ காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட இனிஷியல் காஸ்ட் அப்படின்றது வந்து ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹியூஜ் காஸ்ட். இதுவே வந்து ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மருடைய காஸ்ட் வந்து கம்பேர் வித் ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இட் இஸ் வெரி லெஸ் காஸ்ட். ஸோ காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேபாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் பெஸ்ட், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு லெவலில் வந்து பார்க்கும்போது ரொம்ப டிபியில் ரொம்ப அதிகமாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ பட் ஆனால் வந்து மோர் தென் 80 டிபிலாம் இருக்காது, நார்மல் தான் இருக்கும். பட் கம்பேர் வித் ட்ரை அண்ட் ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மருடைய நாய்ஸ் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மருடைய நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கும்போது ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு, அதாவது நாய்ஸ் பொல்யூஷன் லெவல். அதே மாதிரி ரீசைக்கிளபிலிட்டி, அதாவது ஒரு ப்ராடக்ட் எண்ட் ஆஃப் லைஃபுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து எந்த அளவு நம்ம வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வெரி லிமிட்டட் ரீசைக்கிளபிலிட்டின்னு சொன்னால் வெரி லெஸ். இதுவே ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அது வந்து ரீசைக்கிளபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகம், அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரீசைக்கிளபிலிட்டி சென்ஸ் என்னென்னா அதில் இருக்கிற அந்த பைண்டிங்ஸ், கோர், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து உங்களுக்கு வேர் அண்ட் டயர் ஆகாது கம்பேர் வித் ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது ரீசைக்கிளபிலிட்டி அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் பெஸ்ட் அண்ட் ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் நாட் மச் சூட்டபிள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் எந்த இடத்துல இதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இப்போ நீங்கள் ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டோரில் பண்ணிக்கலாம், அவுட்டோரில் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அவுட்டோரில் பண்ணாலும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்க்ளோஷர் வந்து போடுவாங்க. பட் இது நீங்கள் இன்டோர்லேயே பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப சேஃப்டி ரிஸ்க் அப்படின்றது, என்வரான்மெண்டல் சேஃப்டின்றது ரொம்ப ரிஸ்க் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நீங்கள் இன்டோரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் ஜென்ரலாக இன்டோரில் பண்ண மாட்டாங்க, அவுட்டோரில் தான் இருக்கும். ஸோ இது இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த அப்ளிகேஷன் உங்கள் ஷாப்பிங் மால்குள்ளேயே இல்லைனா வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் உள்ளே நான் பண்ணணும் அப்படின்னா
அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் பெஸ்ட், ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் நாட் மச் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா இதோடைய ஃபுட் பிரிண்ட். ஸோ ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜர் இன் சைஸாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபுட் பிரிண்ட் வந்து எடுத்துக்கும். பட் ஆனால் வந்து ஐ மீன் ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் இன் பிக்கர் அண்ட் டேக் மோர் ஃபுட் பிரிண்ட். பட் ஆனால் ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அதே சைஸ் கெப்பாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுட் பிரிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னா ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் பெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட் வேறு எதாவது விட்டுட்டேன்னா எஃபிஷியன்சி, ரீசைக்கிள்பிலிட்டி, நாய்ஸ் பொல்யூஷன், காஸ்ட் மெயின்டெனன்ஸ், ஆஃப்கோர்ஸ் ஃபினிஷ்ட் இட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லை ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மரோ நீங்கள் ஏதாவது நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகும்போது இல்லைனா வந்து அதோடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டாங்கன்னா இதை நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து சொல்லிடலாம். ஸோ மெயினான விஷயம் என்னென்னா இனிஷியல் காஸ்ட்டு அண்டு உங்களுடைய என்ன சொல்கிறது இனிஷியல் காஸ்ட் ஒன்று, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரெண்டு நம்ம பார்ப்போம். அப்புறம் சேஃப்டி பார்ப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப எஃபிஷியன்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஹேவிங் ஹையர் எஃபிஷியன்சி கம்பேர் வித் ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதை ஒரு பாயிண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. மேபி அதை நான் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். எஃபிஷியன்சி வைஸ் ஹை எஃபிஷியன்சி டிரான்ஸ்ஃபார்மர் இது ரெண்டுத்தில் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து ஹையர் எஃபிஷியன்சி, இல்லை ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் லெஸ் எஃபிஷியன்சி. ஸோ இப்போ எல்லாமே நான் வந்து ஒரு அவுட்லைன் தான் நான் டச் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஆயில் சாம்பிள் நம்ம ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணுறோன்னா எந்த டைமுக்கு சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன பேராமீட்டர் அதில் பார்க்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் போடுற ஒரு லைக்கும் சரி, நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நிறைய பேர் பார்க்குறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ வில் பி கீப் போஸ்டிங் த வீடியோ. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.